ஹாய் வணக்கம். சுவையான பாஸ்தா ரெசிபி வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது வந்து பீன்ஸ், கேரட், வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு எல்லாமே நான் பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம ஸ்டவ் எப்போவுமே குறைவான தீயிலே வைக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் பச்சை மிளகா, பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இதோடு நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினா தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு நம்ம தேவையான அளவு காய்கறியும் சேர்த்துக்கலாம். இப்போ நான் நறுக்கி வச்சுருக்க எல்லா காயும் இதை சேர்த்துடுறேன். இது எல்லாமே வதங்கி வரட்டும். காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சுட்டு நம்ம பாஸ்தாவை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுத்துக்கலாம். பாஸ்தா வந்து சுடு தண்ணியில் ஒரு ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துக்கிட்டு நம்ம அதில் போட்டு நம்ம எடுத்து வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சிடலாம். பாருங்கள், நான் இப்போ எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த பாஸ்தாவோட இந்த மசாலா பேக்கெட் கிடைக்கும். இதை வந்து நம்ம இந்த காயை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட இந்த மசாலாவையும் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்து கொஞ்சம் நேரம் வதக்கலாம். வதக்கிட்டு இதோட ஒரு 6 முட்டை எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்தாக்கு. அதையும் உடச்சி இதில் சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த கையோடு இதையும் சேர்த்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த 6 முட்டையுமே நம்ம இதில் உடச்சி ஊற்றிக்கலாம். உடச்சி ஊற்றிட்டு இதெல்லாம் கலந்து விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்த உடனே இந்த அளவுக்கு வந்துடும். இந்த அளவுக்கு வந்த உடனே நம்ம இதோட பாஸ்தாவையும் சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணி வடித்து வச்சுருக்கேன். இந்த பாஸ்தாவையும் நான் அதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இப்போ நம்ம கலந்துடலாம். நல்லா கலந்துடலாம். கலந்து விட்டுடலாம். இப்போ பாஸ்தா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எக் பாஸ்தா ரெடி. தேங்க்யூ.